நம்ம ஹேமா ஹெச் சேனலுக்கு வந்த எல்லோருக்கும் வணக்கம்ங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும் அதுலேருந்து எடுத்த நாட்டுக்கோழி சூப் ஃபுல் அண்ட் ஃபுல்லி விறகடுப்பில் செய்ய போகிறோங்க. ஏன்னா இந்த விறகடுப்பில் செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷுமே அது ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அப்படி தான் நம்ம இன்னைக்கு நம்ம குட்டீஸோட உதவியோடு சமைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடுக்காக உலையெல்லாம் வச்சு விட்டு அரிசியை வந்து ஊற போட்டு களைய ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா களைஞ்சு கழனி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ உலையும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அரிசியை போட்டு சாப்பாடை வந்து வடித்து வச்சுக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முடியாமல் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஏதாச்சும் ஃபீவர் கோல்டு அப்படின்ட்டு இந்த பாப்பாங்க வந்து எல்லாத்துக்குமே வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி வந்து இந்த நாட்டுக்கோழி சூப்பை வந்து வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி பிளான் பண்ணோங்க இந்த வீக்கெண்டில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் நிறைய நச்சு போடுறதுனால இந்த ஃபீவர் கோல்டுக்கெலாம் நல்லா கேட்குங்க. அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இது நல்லா வேகிற டயத்தில் நம்ம கோழி சூப்புக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்படி போட்டு நல்லா வெடை குஞ்சாக எடுத்து பொட்டை குஞ்சு எடுத்து நல்லா முடி பூரா எடுத்துட்டு நல்லா கோழியை பிடிச்சி அதை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வைக்கிறது எல்லாமே எங்கள் அத்தை தாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து குழம்பு சூப்பு வந்து வைப்பேங்க. எனக்கு இதை பற்றி தெரிஞ்சதை விட அவங்களுக்கு இன்னும் நிறையாவே தெரியுங்க. அதனால் நான் வந்து கேட்டிருந்தேங்க இந்த மாதிரி சொல்லுங்க அத்தை அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோழியை பிடிச்சதுக்கப்புறமா அது ரெக்கையெல்லாம் பிச்சுட்டு நல்லா அடுப்பில் வந்து வாட்டிடுவாங்கங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சுடுதண்ணி வச்சு அதில் முக்கி அதுக்கப்புறமா வந்து முடியை வந்து எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம். நாங்கள் வந்து சுடுதண்ணியில் வச்சு ரெக்கையை எடுக்காமல் வெறுமனே அப்படியே எடுத்துகிட்டு அந்த ரெக்கையெல்லாம் பிச்சுட்டு நல்லா அடுப்பில் வச்சு வாட்டிடுவோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குங்க. நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கட் பண்ணுறதெல்லாம் அத்தை வந்து க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் வந்து வடித்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கறியெல்லாம். நம்ம வந்து குழம்ப வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பு தாங்க எடுப்போம். மஞ்சள் சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி அதை வந்து இதில் போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து சூப் எடுத்து அதை தனியாக எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா மிளகாய் பொடி மல்லிப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இறக்குவோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சிறு துண்டு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதை வந்து ஊற்றுவோங்க. அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாங்கள் எடுத்த கோழி பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வருங்க. இந்த கோழியை வந்து நம்ம எடுக்கிறது வந்து நல்ல கோழியாக வந்து எடுக்கணுங்க. நல்ல ஒரு பிஞ்சு கோழியாக தாங்க, அதாவது நல்லா முத்தின கோழியாக இல்லாமல் அதுதாங்க வெடைக்கோழி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துருங்க. ஸோ நம்ம வந்து கோழியை சூஸ் பண்ணும்போது நல்ல கோழியாக வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணுங்க. பட்டை சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு வந்து மெயின்ங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு கருவேப்பிலையும் மெயின், அதையும் போட்டுக்கோங்க. அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த கறியும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க எண்ணெயிலேயே. நல்லா வதக்கினதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி இந்த நம்ம அரிசி கழுவணும் இல்லையா, கழனி தண்ணி, அதோட அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வந்து உடம்புக்கு நம்ம இந்த மாதிரி வந்து குழம்பு சூப் வைக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து அந்த தண்ணியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விடணுங்க. நல்லா அரை வேக்காடு வரும்போது நம்ம சூப்பை வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அது வரைக்கும் நல்லா வேகணுங்க. தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறமா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இன்னுமே ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா அந்த சூப்பை வந்து நான் எடுத்துட்டேங்க. இப்போ அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோ சூப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கிளாஸ், ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடித்தாலே போதுமானதுங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறமா அந்த சூட்டுலேயே வந்து மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கணுங்க. நல்லா ஊற்றிட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து, கொஞ்சம் நேரம் ரொம்ப இல்லை, ஒரு நிமிஷம் கழித்து அதை நல்லா ஆற்றிட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஒரு நிமிஷம் கழித்து எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துர்லாம் எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு. இது எப்படி இருக்கு?